அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் இந்த எளிமையான வார்த்தையை எழுதி பாருங்கள், கட்டுக்கட்டாக பணம் சேரும். அது என்ன வார்த்தை, அதை எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான தமிழில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட். இதை மந்திரம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன பணவசிய வார்த்தை. அனைவருமே இதை பயன்படுத்தலாம். நம்ம சேனல்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்திருக்கோம். நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, தமிழ்லையும் இதே போல ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கான்னு. பணத்தை வசியம் செய்ய தமிழ்லையும் நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. தொடர்ந்து அதை நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய மந்திர சொல்லை எப்படி பயன்படுத்தணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இதை பயன்படுத்தலாம். இந்த மெத்தடுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அசைவம் சாப்பிட்டதற்கு பிறகும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. உதாரணத்திற்கு ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாருன்னா வைஃப் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். மனைவி சம்பாதிக்கிறாங்கன்னா கணவர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். வீட்ல பசங்க சம்பாதிக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் நீங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். சோ இது போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். அந்த குடும்பத்திற்கே பணவரவில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்த மெத்தட்ல நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க. காலையில் நீங்க தூங்கி எழுந்ததும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தால் எந்த நேரத்துல நீங்க எழுந்திருப்பீங்களோ அப்பவே இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணணும், பிரஷ் பண்ணணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. எழுந்ததும் இந்த டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சிருங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்க பாருங்க. அல்லது இன்னொரு முக்கியமான நேரத்தை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம். விடியற் காலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்திலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். காலையில அலாரம் வச்சுட்டு இந்த டைம்ல நீங்க எழுந்து மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதற்கு பிறகு நீங்க தூங்கலாம், தவறு கிடையாதுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்துறவங்களுக்கு இன்னமும் வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோ இப்போ நம்ம பார்த்த ரெண்டு டைமிங்ஸ்ல காலையில நீங்க தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய நேரம் அல்லது பிரம்ம முகூர்த்த நேரம்னு ரெண்டுத்துல ஏதாவது ஒரு டைமிங்ஸை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தையை 21 முறை 21 டைம்ஸ் நீங்க எழுதினால் போதும். அதிகமா கூட நீங்க எழுத வேண்டாம். ஜஸ்ட் நீங்க 21 முறை எழுதினாலே போதும். குறைந்தபட்சமாக ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணுங்க. நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுத்துறாதீங்க. இன்கேஸ் நீங்க ஊருக்கு போறீங்க அல்லது வெளியூருக்கு எங்கேயாவது போறீங்கன்னா கூட அந்த நோட் புக்கை கையில எடுத்துட்டு போங்க. வீட்ல இருந்து அல்லது டிராவல் பண்ற இடத்துல இருந்து எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் தெரியும். அதற்கு பிறகு நீங்களே இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிடுவீங்க. லைஃப் லாங் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா வாழ்க்கை முழுவதுமே நமக்கு பணம் தேவை. இந்த மந்திர வார்த்தையை எழுதுவதற்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக்கை நீங்க வாங்கிக்கோங்க. பேப்பர்ல எல்லாம் நீங்க எழுத வேண்டாம். ஏன்னா குறைந்தபட்சமாக ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதனால பேப்பர்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நோட் புக்கை எடுத்துக்கோங்க. வீட்லயே நீங்க பயன்படுத்தாத நோட் புக் அல்லது டைரி வச்சிருந்தீங்கன்னா அதிலேயே நீங்க எழுதிக்கலாம். கசங்கி போன அல்லது பழைய நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நோட் புக்கா பார்த்து எடுத்துக்கோங்க. புதியதாக நோட் புக் வாங்க போறவங்க அன்ரூல்டு நோட் புக்காக பார்த்து வாங்குங்க. அதாவது கோடு போடாத நோட் புக்கா பார்த்து யூஸ் பண்ணுங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். வீட்லயே நீங்க புதிய நோட் புக் வச்சிருக்கீங்க, ஆனால் அது கோடு போட்ட நோட் புக்காக இருக்கு, ரூல்டு நோட் புக்காக இருந்தாலும் அதை நீங்க பயன்படுத்தலாம், தவறு கிடையாதுங்க. அன்ரூல்டு நோட்ல எழுதும் பொழுது கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் அதிகமாக கிடைக்கும். மற்றபடி எந்த ஒரு ரகசியமும் கிடையாதுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், எழுதுறதுக்கு கிரீன் கலர் பென் மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். வேற எந்த கலரையும் நீங்க யூஸ் பண்ணி எழுதக்கூடாது. ஒவ்வொரு நிறங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனால தாங்க கிரீன் கலரை நம்ம பயன்படுத்துறோம். கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில்,
மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் பச்சை நிறத்துல மட்டும்தான் எழுதணும். 21 முறை எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதனால நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். சரி, வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த மந்திர வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. பணம் வசி வசி, பணம் வசி வசி, பணம் வசி வசி. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதிசக்தி வாய்ந்த வார்த்தை இது. பொதுவாகவே வசி வசின்ற வார்த்தையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தாலே பாசிட்டிவான நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஈர்க்க ஆரம்பிப்போம். அகத்திய மாமுனிவர் கொடுத்த வார்த்தை இந்த வசி வசி. அதே போல பணம் அப்படின்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருந்தாலே அதிகமான பணத்தை நாம் ஈர்ப்போம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில தாந்திரிக முறைகள்ல பிரியாணி இலையில கடன் அடையணும் அல்லது கடன் தீரணும், கடனை அடைத்து விட்டேன், அடகு வைத்த நகையை மீட்டு விட்டேன், இப்படி எழுத சொல்றாங்க. அப்படி செய்யவே கூடாதுங்க. அது மிகவும் தவறான விஷயம். பிரியாணி இலைக்கு அதிகமான வசிய சக்தி உண்டு. அந்த இலையில கடன் அப்படின்ற வார்த்தையை நம்ம எழுதும் பொழுது இன்னமும் அதிகமான கடனை அது ஈர்த்து கொடுக்கும். அதே போல அடகுன்ற வார்த்தையை நாம் எழுதினால் இன்னும் இருக்கக்கூடிய நகைகளை அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால பிரியாணி இலை மற்றும் வேறு எந்த இலையாக இருந்தாலும் சரி அல்லது பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி கடன் அடகு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அப்ப நம்ம எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னா அதற்கு பதிலாக உங்களுடைய கடன் தீரணும் அல்லது அடகு வைத்த நகையை மீட்கணும்னா அதற்கு நமக்கு தேவை பணம் தாங்க. சோ எவ்வளவு பணம் வேண்டுமோ அந்த பணம் கிடைத்து விட்டதாக அல்லது பெறுவதாக நீங்க எழுதணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. 5 லட்சம் ரூபாய் இப்ப கடன் இருக்கு அல்லது 5 லட்சம் ரூபாய் இருந்தால்தான் அடகு வைத்த பொருளை மீட்க முடியும்னா மொத்தத்தில் நமக்கு தேவை இந்த 5 லட்சம் ரூபாய். சோ 5 லட்சம் ரூபாயை நான் பெற்றுவிட்டேன் அல்லது 5 லட்சம் ரூபாயை மகிழ்ச்சியுடன் நான் பெறுகிறேன். இது போல நீங்க எழுதலாம் அல்லது பிரார்த்தனையை நீங்க செய்யலாம். ஆல்ரெடி பல பதிவுகள்ல இந்த இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்லியிருக்கேன். நீங்களே கூட இதை ட்ரை பண்ணி பாருங்க. கடன் அடகுன்ற வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்காது. அதற்கு பதில் பணம் பணம்ன்ற வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு நல்ல வைப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த மெத்தட்ல கூட பணம் வசி வசின்னு நீங்க எழுதும் பொழுதே ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அந்த வார்த்தையை நீங்க உணர்ந்து எழுதும் பொழுதே ஒரு நல்ல உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கும். முழு கவனத்துடன் பணம் உங்ககிட்ட இருப்பதாக நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க எழுதுங்க. குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஆனால் இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு வாரத்திலிருந்தே பணவரவில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் சரி முழு நம்பிக்கையோட உற்சாகத்துடன் சந்தோஷமா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. எதிர்பாராத அதிசயத்தக்க வழிகளில் பணம் உங்கள் கைக்கு வரும். தினமும் ஃப்ரெஷ்ஷா நீங்க ஒரு பேஜ்ல எழுதணும்னு கிடையாதுங்க. அந்த பேஜ்ல இடம் இருக்கும் வரை நீங்க எழுதிக்கிட்டே இருக்கலாம். பக்கத்துல கூட நீங்க எழுதுங்க. பேப்பர் நீங்க நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க. தினமும் 21 முறை நம்ம எழுதணும். அதுதாங்க கான்செப்ட். அதனால சைடுல எழுதலாமா அல்லது ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் யூஸ் பண்ணலாமான்ற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். எப்படி வேணாலும் நீங்க எழுதலாம். ஆனால் உற்சாகத்துடன் நம்பிக்கையுடன் நீங்க எழுதணும். அதுதாங்க முக்கியம். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் இது. நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை தவற விடாதீங்க. ஒரு நோட்புக் ஃபுல்லா நீங்க எழுதிட்டீங்கன்னா இன்னொரு புதிய நோட்புக்கை வாங்கி எழுதுங்க. பழைய நோட்புக்கை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிச்சிடுங்க. அதே போல கரண்டா நீங்க பணவசியத்திற்காக எத்தனை மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இதையும் நீங்க சேர்க்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.